கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடல் அழிஞ்சில் அப்படின்றது ஒரு மூலிகை. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். அந்த கடல் அழிஞ்சில் டைரெக்டாக கிடைச்சதுன்னா டைரெக்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. டைரெக்டாக வாங்கி ஒரு 15 கிராம் கடல் அழிஞ்சிலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பருத்தி விதையும் அதே போல் வந்து ஒரு 15 கிராம் 15 கிராம்லேருந்து 20 கிராம் எடுத்துக்கலாம் பருத்தி விதை. அவ்வளோதான். இதை ரெண்டையும் ஒரு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 ml வர்ற வரைக்கும் சுண்ட வைங்க. அதாவது ஒன்றுக்கு பாதியாக சுண்ட வைக்கணும். அவ்வளோதான். 1 லிட்டர் தண்ணி 500 ml மாறணும். சுண்ட வைங்க. சுண்ட வச்சா எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இந்த தண்ணியை நம்ம நல்லா அப்படியே ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறம் காலை இரவு 2 வேளைக்கு இந்த தண்ணியை நல்லா ஒரு டம்ளர் சாப்பிட்டு வாங்களேன். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். 1 or 3 டேஸில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சூப்பராக சரியாகும். இந்த கடல் அழிஞ்சில் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கலன்னா, கடல் அழிஞ்சில் பவுடர் இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளையும், ஆயுர்வேத மருந்து கடைகள்லையுமே, சித்த மருத்துவ கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்கிக்கலாம்.